சேனலில் தெரிவிக்கப்படும் கருத்துக்கள் யாவும் ஒரு கற்பித்தல் முறை கருத்துக்கள் பரிமாற்றம் மட்டுமே. இதில் சேருவதும் சேராததும் அவரவர் தனிப்பட்ட விருப்பமாகும். இதில் ஏற்படும் லாபத்திற்கோ இழப்பிற்கோ இந்த சேனல் பொறுப்பேற்காது. வணக்கம், வாழ்ந்து காட்டுவோம் பெண்ணே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கவி ட்ரீம் சொல்யூஷன். புதுசாக ஒரு ப்ராஜெக்டோடு வந்திருக்கேன். இதில் வந்து என்ன விஷயம்னா, வெறும் 60 ரூபாய் மட்டும் வச்சு நம்ம ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்கிக்க முடியும். அதாவது உருவாக்கி கொடுத்துருக்காங்க, நம்ம அதை பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதோட வந்திருக்கேன். இது முன்னாடியே நான் சொல்லிடுறேன். என்ன விஷயம்னா, இந்த 60 ரூபா ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கிறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா ஒரு 60 ரூபாங்கிறது நம்ம ஒரு நாள் டிஃபன் செலவாக இருக்கலாம், இல்லை ஒரு டீ காஃபி இப்போ ஃப்ரெண்டோட போனோன்னா டீ காஃபி சாப்பிட்டா அந்த 60 ரூபா இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த 60 ரூபாயை ஒரு ரிஸ்க்காக எடுத்து நம்ம ஒரு ப்ராஜெக்டில் நம்ம இன்கம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இப்போது புதுசாக வந்த கம்பெனி தான். கொஞ்சம் பேர் இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸி பிளான் போட்டு ஈஸியாக இதில் வந்து இன்கம் எடுக்கிற மாதிரியான ஒரு சோர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து சேலமில் இருக்கிற ஒரு கம்பெனி தான், ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டு கம்பெனி தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மிக குறைந்த முதலீடான 50 இல்லை 60 ரூபாய், ஓகேங்களா? 60 ரூபாய் மட்டும் வைத்து வருமானம் பெற விரும்புகிறீர்களா? யாரையும் ஏமாற்ற தேவையில்லை, எந்த பொருளையும் விற்பனையும் செய்ய தேவையில்லை. இந்த பொன்னான வாய்ப்பை 2 நபர்களுக்கு மட்டும் என்னால் கொடுக்க முடியும் என்பவர்கள் மட்டும் இணைந்து பயன்பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஆகுது. நான் வந்து இப்போது ப்ரான்ஸ்லேருந்து சில்வர் போயிருக்கேன். ஸோ ஈஸியாக என்னோடய டவுன்லைன்ஸ், ஏன்னா இதில் வந்து 2 பேர் மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியுங்கிறது ஒன்று. ஸோ நம்ம வந்து டேரெக்டில் 2 பேர் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ரெஃபர் கிடைக்குதுன்னா அது நம்மளோட டவுன்லைன்ஸ்க்கு கொடுத்து நம்மளோட டீம் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி தான் நான் என்னோடய டீமுக்கும் நான் ரெஃபர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதில் இன்னொன்று, இப்போ டீமில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரும் நீங்கள் வந்து பிரான்ஸில் இருக்கீங்க, சில்வருக்கு போக முடியல, ஸோ உங்களுக்கு ரெஃபர் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு வந்து நான் ரெஃபர் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது பிளான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் பிரான்ஸு, சில்வர், கோல்டு, பிளாட்டினம், அப்புறம் எமரால்டு, டோபாஸ், ரூபி, டைமண்ட், அப்புறம் வந்து ராயல் மெம்பர் பேக்கேஜ், க்ரௌன் மெம்பர் பேக்கேஜ், க்ரௌன் டைமண்ட் மெம்பர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இத்தனை இது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது 2 பேர் இது மட்டும் தான். என்ன சொல்லுவாங்க, மெட்ரிக்ஸ் 2 மெட்ரிக்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அதே சேம் தான். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு கீழே B1 அப்படிங்கிற ஒரு லெவலில் 2 பேர், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி 2 கொடுப்பீங்க. ஸோ அதில் லெவல் இன்கம் 20 ருபீஸும், ஸோ 2 பேர் ஜாயின் பண்ணதுக்கு பேர் மேட்சிங்காக உங்களுக்கு 30 ரூபாயும் கிடைக்கும். ஸோ மொத்தம் 50 ரூபா. இந்த 50 ரூபாய் என்ன ஆகுனா, நீங்கள் ஜாயின் பண்ண உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். இதுதான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் 2 ரெஃபர் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த 50 ரூபா கிரெடிட் ஆகிடும். ஸோ நீங்கள் 60 ரூபா போடுறீங்க, உங்களுக்கு 50 ரூபா உடனே ரிட்டர்ன் வந்துடும். 2 பேர் ரெஃபர் பண்ண உடனே. இதில் வந்து நஷ்டன்றது கிடையாது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மட்டும் சொல்கிறேன், நஷ்டங்கிறது கிடையாது. யாருமே வந்து அந்த 60 ரூபா ரிஸ்க் எடுக்கிறதுல 50 ரூபா அப்படிங்கும்போது 5 ரூபா வந்து அட்மின் சார்ஜ் எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு மீதி 45 ரூபா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து B2ல் அப்போ அந்த 2 பேர் நான் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்ம லெஃப்ட் ரைட் ஒன்று கொடுத்தோம் இல்லையா? ஸோ லெஃப்ட்டில் உள்ளவங்க 2 பேரும், ரைட்டில் உள்ளவங்க 2 பேரும் பாருங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு, இது நம்ம லெஃப்ட்டு ரைட்டுன்னு ஒன்று கொடுக்குறோம். ஸோ நம்ம இருக்கோம், நம்மளுக்கு கீழே கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், நம்ம இருக்கோம். நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட் இப்படின்னு 2 கொடுக்குறோம். ஸோ இந்த லெஃப்ட் ரைட்டு தான் இந்த 2 பேர், ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 பேர் வருவாங்க இல்லையா? ஸோ இவங்க 2 பேரும் ஒரு 2 பேர் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மொத்தம் 4 பேர் இங்கே வருவாங்க. இந்த ஒரு ஃபார்மேட் வந்துருச்சு அப்படின்னா, இந்த ஃபார்மேட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இப்போது இங்கே 2 + 4 இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு 2 4 இது வந்துட்டுனா நீங்கள் பிரான்ஸில் இருந்து சில்வர் போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுனா, இந்த 2 பேரும் இந்த 4 பேரும் சேர்ந்து இங்கே வருவாங்க செகண்ட் சில்வரில். இந்த 4 பேர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க ஸோ 2 2 2 2 2 4 6 8, ஓகேங்களா? இந்த ஒரு இது வரும்போது உங்களுக்கு இது கம்ப்ளீட் ஆகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு, கோல்டு லெவலுக்கு போவீங்க, ஓகேங்களா? ஸோ இதே சேம் ப்ரொசீஜரில் தான் ஒவ்வொன்றும் நமக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இதில் வந்து 2 பேர் தான் ரெஃபர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் சொல்ல முடியாது, ஈஸி தான். பட் சும்மா இதில் சொல்கிறேன், ஒரு 2 பேர் தானே ரெஃபர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ ஃபஸ்ட்டு உள்ளவங்க நான் 2 பேர் ரெஃபர் கொடுத்துட்டோம், மற்றது எல்லாமே இந்த டீமுக்கு நம்ம கொடுத்து நம்ம ஃபாஸ்ட்டாகவே நம்ம டீம் க்ரோத் கொண்டு போகலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டும் ஃப்ரீயாக கிடைக்கிது நமக்கு. ஸோ நீங்கள் டீம் செமையாக கொண்டு போக முடியும். அடுத்து பிளாட்டினம் மெம்பர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரும்போது இந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் தியேட்டர் கிடைக்கிது. அப்புறம் 3 லிட்டர் குக்கர் எமரால்டு வந்தீங்கன்னா, அப்புறம் டோபாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டவ் கிடைக்கிது. அடுத்து ரூபிக்கு எல்இடி டிவி கிடைக்கிது.
அப்புறம் டைமண்ட் வந்துட்டிங்கன்னா 4 கிராம் கோல்ட் காயின். அப்புறம் வந்து ஸ்கூட்டி கிடைக்கிது. ராயல் வந்துட்டிங்கன்னா க்ரௌன் மெம்பருக்கு காரு. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து க்ரௌன் டைமண்ட்க்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் 20% ப்ராஃபிட் வித் கம்பெனி ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதான். இங்கே வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான். இந்த மாதிரி நிறைய வந்து இதில் வந்து ஈஸி மெத்தடில் சம்பாதிக்கிறதுக்கான சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கட்டாயமாக 2 நபர்களை இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகனா அவங்களோட டீம் க்ரோத்துக்காக தான். அப்புறம் வந்து இங்கே வந்து மினிமம் 60 ரூபா அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடும். 50 ரூபா வந்து கிரெடிட் ஆகிடும் அக்கௌண்ட் வித்தின் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ கம்பெனி ஸ்டார்டிங்கிறதுனால அடுத்த செகண்டே வந்துடுது. நம்ம வித்ட்ரா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக் வித்ட்ரா அதில் வந்து 50 ருபீஸ் உங்களுக்கு இருக்குது வேலெட்டில் அப்படின்னால அடுத்த செகண்ட் நமக்கு வந்துடும். ஓகேங்களா. ஒரு பர்சன் ஒரு மொபைல் நம்பர் 5 ஐடி போட்டுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 3வது நம்பரை நேரடியாக இணைக்கும் போது தங்களுக்கு பேர் மேட்சிங் கமிஷன் கிடைக்கும். கஸ்டமர் சப்போர்ட் 24/7 வருது. இஃப் யூ டோன்ட் சப்போர்ட் த டீம் டெவலப்மெண்ட் யுவர் அப்ளைனர் டீஆக்டிவேட் யுவர் ஐடி. நீங்கள் டீம் சப்போர்ட் பண்ணலன்னா உங்களோட ஐடியை உங்களோட அப்ளைனர் டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அப்ளைனர் சப்போர்ட்டோட நீங்கள் க்ரோத் ஆகவும் முடியும். ஸோ அப்ளைனர் சப்போர்ட்டோட நீங்கள் வெளியில் வரவும் முடியும். அதாவது நீங்கள் வேலை பார்க்கல அப்படின்னா உங்கள் அப்ளைனர் வெளியேற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கவி ட்ரீம் சொல்யூஷன், நங்கவெள்ளி மெயின் ரோட், பூஜா கிளினிக் ஆப்போசிட், தாரமங்கலம். இது வந்து சேலத்தில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து இது மட்டும் பிளான் டீட்டெயில் கிடையாது. இதில் இன்னொன்று இருக்குது. ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிற இன்கம் எடுக்க முடியும். அந்த பிடிஎஃப் நான் இன்னும் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்கம் எடுக்கிறதுக்கான சோர்ஸும் இருக்குது. அப்புறம் இதில் எப்படி ஐடி போடணுங்கிறது நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா. அப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பார்ட் 1 நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்ட் 1 தான். உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி பார்ட் 2 பார்ட் 3 வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.